ஆக்சுவலி ஒரு கதையாச்சு. நான் வந்து வீடியோல எடுத்துட்டு பார்த்தா, என்னோட மைக் இருக்குல்ல, அது சரியாவே கேட்கல. திரும்பி இதெல்லாம் அடிச்சுட்டு திரும்பி வீடியோ எடுக்கிறேன். ஸோ யா கைஸ், வெல்கம் டு ஏகே ஜானு ஆஃபிஷியல். ஸோ நம்ம சேனல்ல மின்னிய மணியை நான் எப்படி வளர்க்குறேன்னு உங்களுக்கு பார்க்க ஆரம்பிச்சுன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் செக் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் கைஸ். ஸோ சாரி கைஸ், ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வீடியோ டெய்லி அப்டேட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா நான் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கேன், கொஞ்சம் வேலையாக இருக்கறனால தான். பட் இதுக்கு மேலே நம்ம வீடியோ டெய்லி அப்டேட் ஆயிரும். ஸோ எபிசோட் 3 4 நான் என்ன அப்டேட் பண்ண கிடையாது. கண்டிப்பாக நான் இன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லாக அப்டேட் பண்ணிடுவேன். அண்ட் அதோட சேர்த்து எபிசோட் 5 ஆட் பண்ணிடுவேன். இன்னைக்கு எபிசோட் 5. ஸோ இன்னைக்கு மிமியா மணி என்னென்ன செட்டப் பண்ணாங்கன்னு பார்க்கறதுக்குமா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எபிசோட்டை நான் போடுறேன். என்ன இதில் ஒரு சேடான விஷயம்னா, மிம்மியோட குட்டி வந்து இறந்துட்டாங்க. 4 குட்டி. அதில் ஒரு குட்டி வந்து மிம்மி கடிச்சிட்டாங்க. அதில் அவங்க இறந்துட்டாங்க. இன்னும் 3 குட்டி மிம்மி வந்து ஃபீட் பண்ணாதனால அவங்க அப்படியே இறந்துட்டாங்க. ஸோ அந்த நாள் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப சேடாக போணுச்சு. எனக்கு கொஞ்சம் கில்ட்டி ஃபீல் இருந்துச்சு. நான் எம்ஸ்டர் வாங்கி புதுசுனால எனக்கு அவங்கள பற்றி சரியாக தெரியாதனால அவங்க பேபி பிறந்தோன்னே எனக்கு என்ன செய்யறது தெரியாம நான் என்னால் கொஞ்சம் கேர் பண்ணிக்க முடியாதனால தான் அந்த பேபிஸ் இறந்துட்டாங்களோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கில்ட்டி ஃபீல் இருக்கு. ஸோ ஐ ஹோப் மிம்மி வந்துட்டு திரும்பி குட்டி போகிற நிலைமையில தான் இருக்காங்க. ஐ திங்க் மிம்மி இஸ் ப்ரெக்னென்ட். பட் எனக்கு இன்னும் தெரியல. மிம்மியோட சிம்டம்லாம் பார்த்தா அவங்க குட்டி போடுற மாதிரி தான் இருக்கு. நான் மிம்மியோட சிம்டம்லாம் வச்சு கூகுளில் செக் பண்ணி பார்க்குறப்ப யங்ஸ்டர்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அப்போல்லாம் தான் செய்வாங்கன்னு போட்டிருந்தாங்க. மச்சான் மணி கூட இப்பெல்லாம் விளையாடுறது இல்லை. அவங்க அதிகமாக சாப்பிட்றாங்க. நிறைய சாப்பாடு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த சிஸ்டம்லாம் பார்க்குறப்ப அவங்க குட்டி போட மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. மிம்மி குட்டி போட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த வீடியோ அப்டேட் பண்ணுவேன். என்ன மறக்காம எல்லாம் போய் பாருங்க. ஐ ஹோப் இந்த வாட்டி நான் கண்டிப்பாக அந்த குட்டிங்களை வளர்த்து எடுத்துருவேன். அதுவும் இல்லாமல் மிம்மி கேர் பண்ணிக்காத கூட நான் கண்டிப்பாக அந்த குட்டிங்களை கேர் பண்ணிப்பேன். ஏன்னா அவங்களோட எம்ஸ்டரோட ஃபீடிங் பாட்டில் நான் ஆன்லைனில் வாங்கிட்டேன். என் எம்ஸ்டரோட மில்க் பவுடரும் ஆன்லைனில் விற்றுச்சு. அதை நான் வாங்கினேன். எங்கேயாச்சும் நான் அதை போடுறேன், அந்த ஃபீடிங் பாட்டிலும் மில்க் பவுடரும். ஸோ உங்களுக்கும் இதுக்கு மேலே மிம்மியை நான் எப்படி பார்க்க போகிறேன், என் மணி மிம்மியை நான் எப்படி வளர்த்து எடுக்க போகிறேன்னு பார்க்க உங்களுக்கு ஆரம்பிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.